Good morning students, welcome to Blue Star Higher Secondary School online classes. Today we are going to see vector products of two vectors. Vector product of two vectors. So previous class we have seen scalar product of two vectors பார்த்தோம். Detailed அந்த 11 points number பார்த்தோம். Okay, now we are going to see vector product. Vector product சொல்லலாம், இதுக்கு பேர் என்ன, cross product னு சொல்லுவோம். Okay, first equation எதுவுமா, equation எழுதிட்டதுக்கு அப்புறம் I will give you definition. Okay, so ஒரு vector product cross product எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா another vectorக்கு ஈக்குவலாக இருக்கும். இது பேர் தான் another vectorனு இமேஜின் பண்ணிங்க. C vector equal to cross product of two vectors. Cross product of two vectors equal to magnitude of two vectors and the sign of angle between them ஒரு unit vector. இதுதான்ப்பா ஃபார்முலா. ஓகே, இதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு ஐ எம் கோயிங் டு ரைட் அ டெஃபினிஷன். ஏலாமா டெஃபினிஷனு எப்படி டெஃபினிஷன் அதெல்லாம் பாருங்கள். See the அப்படியே என் கூட ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் இட்ஸ் வெரி சிம்பிள், அதர்வைஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். தி வெக்டர் ப்ராடக்ட் ஆர் இதுக்கு என்ன பேர் என்ன சொன்னேன், கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, ஆஃப் ஒரு டூ வெக்டார்ஸ் is defined as, எப்படி டிஃபைன் பண்ணலாம், defined as another vector முன்னாடியே சொன்னோம் இல்லையா, எது another vector, இங்க C vector, another vector having a magnitude is equal to the product of magnitude of two vectors and என்ன இருக்குங்க, சைன் இருக்கா, சைன் ஆஃப் angle between them. Okay, இப்போ the direction of product vector is perpendicular to plane containing two vectors in accordance with the right hand screw rule. இப்போ பாருங்க எப்படி சொல்லலாம் டெஃபினிஷனை. The cross product or vector products of two vectors is defined as another vector having magnitude is equal to product of two vectors and the sign of angle between them. ஓகே, இது கூட ஒரு யூனிட் வெக்டார் வரும், ரைட்டா. இது எப்படின்னா போக போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும், ரைட்டா. ஸோ இந்த ஈக்குவேஷன் மேலே இருக்கிற ஈக்குவேஷன் நம்ம எப்படி சிம்பிளாக சொல்லலாம், C vector equal to A vector cross B vector equal to AB sin theta. இந்த யூனிட் வெக்டரை n cap அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க, இதை வச்சா நம்ம டெஃபினிஷன் எழுதும். ஓகேவா, ரைட். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட். ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாமா. வாட் இஸ் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி? ஸோ லாஸ்ட்டு சொன்ன மாதிரி அப்படியே சொல்கிறேன் பாருங்க, கவனிச்சிங்க. A vector product of any two vectors is always another vector whose direction is perpendicular to plane containing these two vectors. That means orthogonal to both vectors A and B, even though the A and B may or may not be mutually orthogonal. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி சொல்லலாம், எழுதுறேன், the
vector product of any two vectors. என்ன சொல்லலாம்? A vector cross B vector சொல்லலாமா? is always என்னவா இருக்கும்? another vector இருக்கும். always another vector. என்னது another vector? C vector இருக்கு இல்லையா, அதுதான் இங்க சொல்றாங்க. always another vector whose direction, இதோட direction இந்த C ஓட direction, whose direction is perpendicular to the plane containing these two vectors. சிம்பிளா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு வெக்டார் இருக்கு இல்லையா, A வெக்டார் கிராஸ் B வெக்டார், ரைட்டா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஆல்வேஸ் அனதர் வெக்டார் ஈக்குவலாக இருக்கும். இந்த அனதர் வெக்டார் இது ரெண்டுத்துக்கும் மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கும். அவ்வளோதான், பர்பண்டிகுலராக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்பண்டிகுலர்னா ஆர்த்தோகோனல்னு அர்த்தம். ஆர்த்தோகோனல் ரொம்ப முக்கியமானது, ரைட்டா? அப்படின்னா A வெக்டார் B வெக்டாருக்கு அனதர் வெக்டார் C வெக்டார் எப்படி இருக்கணும்? மியூச்சுவலி பர்பண்டிகுலர் இருக்கணும். இதில் இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஆனால் A வெக்டார் B வெக்டார் மியூச்சுவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ரெண்டுமே ஓகேவா? மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அதான் அர்த்தம். ஓகேவா? இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ப்பா, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. செகண்ட், the vector product of two vector is not commutative. ஸோ என்ன சொல்லலாம்? வெக்டர் ப்ராடக்ட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். முக்கியமானது இது. ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். பட் டாட் ப்ராடக்ட் என்னது? கம்யூட்டேட்டிவ் நம்ம பார்த்தோம். இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி சொல்லலாம் அப்படின்னா, A வெக்டார் கிராஸ் B வெக்டார் நாட் ஈக்குவல் டு B வெக்டார் கிராஸ் A வெக்டார், இதுதான் அர்த்தம். ஓகே, ஆனால் எப்படி இருக்கலாம்? A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு எப்போ ஈக்குவல் மைனஸ் ஆஃப் B வெக்டார் கிராஸ் A வெக்டார், இப்படி இருக்கலாம், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அண்டர்ஸ்டுட்? அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை இப்படி இருக்கு இல்லையா, A வெக்டார் கிராஸ் B வெக்டார் நாட் ஈக்குவல் டு B வெக்டார் கிராஸ் A வெக்டார், நாட் கம்யூட்டேட்டிவ். ஆனால் இப்படி எழுதலாம். எப்படி? A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் B வெக்டார் கிராஸ் A வெக்டார். இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்று எழுதலாமா? ஆனால் இப்படி எழுதலாமா? மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் கிராஸ் A வெக்டார் எழுதலாமா? மாடுலஸ் போட்டால் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான், மைனஸ் கிடையாது, ரைட்டா? ஸோ அப்படின்னா மாடுலஸோட எப்படி இருக்கும்? வெக்டர் ப்ராடக்ட் வந்து கம்யூட்டேட்டிவாக இருக்கும், ரைட்டா? இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, AB சைன் தீட்டா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாப்பா? புரியுது இல்லையா அது? ரைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட், the vector product of two vectors will have maximum magnitude, ரைட்டா? அப்படின்னா சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 1, அப்படின்னா தீட்டா வேல்யூ வந்து 90 டிகிரி, ரைட்டா? என்ன சொல்லலாம்? இப்போ தி வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இருக்கா, இது வந்து மேக்ஸிமம் மேக்னிடியூடுன்னு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க? சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 1, அதாவது தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, ரைட்டா? இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ டாட் ப்ராடக்ட்டை ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிங்க. தரவு பண்ணிட்டு வெக்டர் ப்ராடக்ட்டுக்கு வரும்போது அப்போ தான் உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக புரியும். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை, அந்த 11 பாயிண்ட்டை நல்லா தரவு பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? A வெக்டார் கிராஸ் B வெக்டார் மேக்ஸிமமாக இருக்கும். ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, AB சைன் தீட்டா n கேப். அங்கே AB காஸ் தீட்டா போட்டிருக்கோம், இங்கே AB சைன் தீட்டா போட்டோம். தீட்டாவுக்கு 90 டிகிரி போட்டால் என்ன ஒரு வேல்யூ 1,
அப்படின்னா ஏபி என் கேப் எப்போனா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மேக்ஸிமமாக இருக்கும்போது. ரைட்டுங்களா? அடுத்தது மூணாவது சொல்லலாமா? நாலாவது பாயிண்ட் எழுதலாமா? ஸோ the vector product of two vector non-zero vectors will minimum. ஸோ எப்படி சொல்கிறாங்க? non-zero vectors மினிமமாக இருந்துச்சுன்னா அப்படின்னா பாருங்கள், தி vector product of two non-zero vectors. non-zero vectorsனா தான் a vector cross b vector தான். non-zero vector minimum அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடுலஸ் ஆஃப் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். ரைட்டா? ஆர் தீட்டாவோட வேல்யூ என்ன அர்த்தம்? 0 டிகிரி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? 180 டிகிரின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ சைன் 0 போட்டால் 0, சைன் 180 போட்டாலும் 0. அப்படின்னா ஏ கிராஸ் பி மினிமமாக இருக்கும் எப்போனா ஏபி சைன் தீட்டா என் கேப்பில் தீட்டாக்கு 0 போட்டால் இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். அப்படின்னா ஏ கிராஸ் பி மினிமம்னா வேல்யூ என்ன வரும்? 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதாப்பா? அப்படின்னு அதாவது தி வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் நான்-ஜீரோ வெக்டார் வேனிஷஸ். ரைட்டா? அதாவது எப்படின்னா வேனிஷஸ்னா இஃப் டூ வெக்டார்ஸ் ஆர் எய்தர் பேரலா ஆன்டி பேரலா இருந்துச்சுன்னா. பேரலல் ஆன்டி பேரலல் எப்படின்னா ஆன்டி பேரலல் எப்படி சொல்லலாம்? இது ஒரு ஏ வெக்டாரு, இது ஒரு பி வெக்டார், ரெண்டு எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. இப்படி இருந்தால் ஆங்கிள் அது 0ன்னு தெரியும். அதே இப்படி இருக்குது ஏ வெக்டார், பி வெக்டார் இப்படி இருக்குது. ரைட்டா? இங்கே ஆங்கிள் என்னது? 180 டிகிரி. இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? ஸோ வெக்டார் வந்து வேனிஷ் ஆகிடும். ஓகேவா? கேன்சல் ஆகிடும் சிம்பிளாக. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் வந்து 4th பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 5. ஏதாலாமா பாயிண்ட் நம்பர் 5 சொல்லுங்கள். தி செல்ஃப் ப்ராடக்ட், செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் வித் இட் செல்ஃப் இஸ் நல் வெக்டார். அங்கே செல்ஃப் ப்ராடக்ட் என்னன்னு சொன்னோம்? வேல்யூவை ஐ வெக்டார் ஐ கேப் டாட் ஐ கேப்னா வேல்யூ 1 யூனிட் வெக்டார் அப்படின்னு அர்த்தம். டாட் ப்ராடக்ட் யூனிட் வெக்டாருக்கு எடுத்தால் வேல்யூ 1. இங்கே பார்த்தீங்கன்னா 0ன்னு அர்த்தம். அப்படின்னா இப்படி பாருங்கள், தி செல்ஃப் கிராஸ், செல்ஃப் கிராஸ்னால் 1ன்னு அர்த்தம். ஒரே ஏனா ஏ, பினா பி, அது பேர் சொல்கிறேன் இல்லையா? அதான் செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். என்ன அர்த்தம்? ரெண்டு ஒன்றா ஏன்னு எழுதலாமா? சைனு செல்ஃப் ப்ராடக்ட்னு ரெண்டு ஒன்று தான். அப்படின்னா 0 டிகிரி என் கேப்னு வரும், வேல்யூ 0. அப்படின்னா ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் என்ன வேல்யூவை? 0 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ரைட்டா? செல்ஃப் ப்ராடக்ட்டு. அங்கே எந்த பாயிண்ட் பார்த்தோம் நம்ம? செல்ஃப் ப்ராடக்ட்னா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஏ ஸ்கொயர்னு பார்த்தோம். ரைட்டா? இந்த இடத்துல வரும் செல்ஃப் ப்ராடக்ட்னா கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும் அர்த்தம். ஓகே, அடுத்தது இப்போ பார்க்க போகிறது தான் செல்ஃப் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ். ஸோ தி செல்ஃப் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ் ஆர் என்னது? தஸ் 0, அதுவும் 0 அப்படின்னு அர்த்தம். செல்ஃப் ப்ராடக்ட் என்னது? 0ன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ அப்படின்னா ஐ கேப் கிராஸ் ஐ கேப்னாலும் ஜே கேப் கிராஸ் ஜே கேப்னாலும் கே கேப் கிராஸ் கே கேப்னாலும் 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே டாட் ப்ராடக்ட் தான் வேல்யூ 1. மறக்கவே கூடாது, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. டாட் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ்னா வேல்யூ 1, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ்னா வேல்யூ 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன் கேஸ் ஆஃப் ஆர்த்தோகோனலாக இருக்குது. வாட் இஸ் ஆர்த்தோகோனல்? பர்பண்டிகுலர், மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்குது. ரைட்டா?
ஸோ இன் கேஸ் ஆஃப் ஆர்த்தோகோனல் இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் 3 டைமென்ஷனாக நம்ம பார்க்க போகிறோம். இன் கேஸ் ஆஃப் ஆர்த்தோகோனல் அப்படின்னா நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? இன் கேஸ் ஆஃப் ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ். ஆர்த்தோகோனலாக மூணுமே என்னவா இருக்குது? மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்குது. மூணுமே மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாமா? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் இந்த கான்செப்ட் ரொம்ப புரியும். ஸோ ஐ கேப் கிராஸ் ஜே கேப் ஈக்குவல் டு எழுதலாமா? என்னென்ன எழுதலாம் இந்த இடத்துல நம்ம வேல்யூ எழுத போகிறோம் பாருங்கள். ஃபார்முலா என்னது? கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ்ன்னு போடும்போது நம்ம என்ன வரும்? யூனிட் வெக்டர்ஸ்னால் 1 × 1 ரைட்டா. சைனு 90 வேல்யூ என்னது? மியூச்சுவலி ஆர்த்தோகோனல்னால் பர்பண்டிகுலர் தானே, 90 டிகிரியா ஒரு யூனிட் வெக்டார் வரும் ரைட்டா. அப்படின்னா இது எல்லாமே ஒன்று. அப்படின்னா என்ன வரும்? ஐ கேப்பு கிராஸ் ஜே கேப்னா ஒரு யூனிட் வெக்டார் வருமா? அது என்ன யூனிட் வெக்டார் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம ஏத போகிறோம் யூனிட் வெக்டார். இதை பாருங்கள், இதை ஒரு 3 டைமென்ஷனாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க போகிறோம் ரைட்டா. இது கிளாஸ் ரூமாக இருந்துச்சுன்னா 3 டைமென்ஷன் சொன்னால் உங்களுக்கு விஷுவலாக பார்க்கலாம். பட் இங்கே எப்படின்னு எனக்கு ஐ வில் ட்ரை இட். ஓகே, சி பாருங்கள், 3 பென் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதே போல் ஓகே 3 பென் உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகேவா? ஒன்று கலர் மாற்றி எடுத்துக்கிறேன். சரி, see this is 3 பென் மியூச்சுவலி பர்பண்டிகுலர். கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கணும் அதை, மியூச்சுவலி பர்பண்டிகுலர். இப்போது இதுதான் க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன யூனிட் வெக்டார்ஸ் இருக்கும் நமக்கு தெரியும். எக்ஸ் ஆக்சிஸில் இன் எக்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் யூனிட் வெக்டார் ஐ கேப். இதில் ஐ கேப் இருக்கும். இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்கும்? இட் வில் பி அ ஜே கேப். இது இருக்கு இல்லையா இசட் ஆக்சிஸு, இதில் என்ன இருக்கும்? கே கேப். இப்போது ஐ கிராஸ் ஜே ரைட்டா, ஐக்கு ஜேக்கு போடுறோம் இல்லையா. நல்லா பார்த்துக்கணும் இதை நீங்கள் எப்படின்னு. ஜஸ்ட் அ மினிட், உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு டைரெக்ஷன். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ் ரைட்டா. இங்கே ஐ கேப்பு, ஜே கேப்பு, கே கேப் ரைட்டா. இப்போது ஐ கிராஸ் ஜே தானே கண்டுபிடிக்க போகிறோம். இதை பாருங்கள், ஐ கிராஸ் ஜேனா ஐயிலேருந்து ஜே இப்படி போகிறோம் ரைட்டா. ஐயிலேருந்து ஜே எப்படி ஃபோல்டு பண்ண போகிறேன் நான்? இப்படி ஃபோல்டு பண்ணலாமா? இப்படி ஃபோல்டு பண்ணும்போது வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் தம்ப்? இதை பாருங்கள், இதுதான் கலரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இது கலர் கிடையாது, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். ஸோ இங்கே ஐஏ, இது ஜே, இது கே. இப்போ ஐ கிராஸ் ஜேனா இப்படி ஃபோல்டு பண்ண போகிறேன். இப்படி ஃபோல்டு பண்ணலாமா? இப்படி ஃபோல்டு பண்ணும்போது இதை என்னோடய தம்போட டைரக்ஷன் எப்படி இருக்குது? மேலே இருக்குது. இங்கே என்ன வெக்டார் இருக்குது? இசட் ஆக்சிஸ் என்ன வெக்டாரு? என்ன யூனிட் வெக்டாரு? கே கேப் இதில் ரைட்டா. ஸோ ஐ கிராஸ் ஜே இப்படி ஃபோல்டு பண்ணுறேன். தம்போட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா மேலே நோக்கி இருக்குது. மேலே இசட் ஆக்சிஸில் இருக்க யூனிட் வெக்டர் வந்து கே கேப். அப்படின்னா நம்ம என்னன்னு போடலாம் இந்த இடத்துல? ஐ கிராஸ் ஜே ஈக்குவல் டு என்னது? கே கேப். புரியுதா எப்படி போடுறோன்னு? இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது எழுதலாமா? இப்போ ரெண்டாவது ஐ எம் கோயிங் டு ரைட். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஜே கிராஸ் கே ஈக்குவல் டு என்னன்னு பார்க்க போகிறோம். ஜே கிராஸ் கேக்கு என்ன வரும்? 1 × 1 sin 90 ஒரு யூனிட் வெக்டார். என்ன யூனிட் வெக்டார் வரப்போகுது அதை நம்ம எழுத போகிறோம் ரைட்டா. இப்போ பாருங்கள், அதே 3 இப்படி எடுத்துக்கிட்டேன். மியூச்சுவலி பர்பண்டிகுலர், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். இப்போ கண்டுபிடிக்கும் போது ஜே கிராஸ் கே, இது ஜே ரைட்டா. நல்லா பார்த்துக்கணும், இது ஜே, இது கே ரைட்டா. நான் எப்படி பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ஃபோல்டு. எப்படி ஃபோல்டு பண்ண போகிறேன் பாருங்கள். எப்படி ஃபோல்டு பண்ண போகிறேன்?
ஸோ இது ஜே, இது கே. இப்படி ஃபோல்டு பண்ண போகிறேன். ஜேவோ கேவோட ஃபோல்டு பண்ணும்போது வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் தம்பு? இப்படி ஃபோல்டு பண்ணும்போது தம்பு எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன யூனிட் வெக்டார் இருக்குது எனக்கு? எக்ஸ் ஆக்சிஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாருங்கள், இது ஜே, இது கே, இது ஐ. ஸோ ஜே கிராஸ் கேனா இப்படி ஃபோல்டு பண்ண போகிறேன். ஜேவோட கே ஃபோல்டு பண்ணும்போது வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் தம்பு? எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்கும்? ஐ கேப். அப்படின்னா இங்கே என்ன வரும்? ஐ கேப். புரியுதா எப்படின்னு? ஸோ கொஞ்சம் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு, அதனால் இதை டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். கரெக்டாக? இப்போ அடுத்தது மூணாவது எழுதலாமா? மூணாவது என்னது பண்ணால் கே கிராஸ் ஐ ஒரு யூனிட் வெக்டர் எழுத போகிறது. என்ன யூனிட் வெக்டர்? கே கிராஸ் ஐ. இப்போ பாருங்கள், கே கிராஸ் ஐ எது? கே. இது கே, மேலே இது கே, ரைட்டா? இது ஐ, இது ஜே. கே கிராஸ் ஜே அப்படின்னா கே கிராஸ் எப்படி எல்லாம் பாருங்கள், ஐஏ ஜே கே. இப்போ எது கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா கே கிராஸ் ஐ. இது கேவும் இது ஐயும், ரைட்டா? நான் என்ன பண்ண போகிறேன்? கேலேருந்து ஐயை ஃபோல்டு பண்ண போகிறேன், ரைட்டா? கேலேருந்து ஐயை ஃபோல்டு பண்ண போகிறேன். இப்படி ஃபோல்டு பண்ணால் வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் தம்பு? கேலேருந்து ஐ இப்படி ஃபோல்டு பண்ணால் தம்போட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கு? ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் என்ன வெக்டார் இருக்கு? ஜே கேப். ஓகே, ஜே கேப். குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வருதுன்னு? ரைட். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அடுத்த மூணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி அதெல்லாம் பாருங்கள். இப்போது நாலாவது ஜே கிராஸ் ஐ வாட் இஸ் த யூனிட் வெக்டார்? ஜே கிராஸ் ஐ அப்படின்னா வாட் இஸ் த யூனிட் வெக்டார்? யூனிட் வெக்டார் ஏதாமா ஜே கிராஸ் ஐக்கு. ஸோ ஜே கிராஸ் ஐனா எப்படி இருக்கு? ஐஏ ஜே கே. ஜே கிராஸ் என்னது? ஜே கிராஸ் ஐ. இதை பாருங்க, ஜேவையும் ஐயும் ஃபோல்டு பண்ணணும். இப்படி ஃபோல்டு பண்ணணும். எப்படி ஃபோல்டு பண்ண போறேன்னு பாருங்க. நான் ஐ எம் கோயிங் டு ஃபோல்டு. திருப்பி காட்டுறேன், 3 டைமென்ஷனில் சொல்ல முடியாதுன்னு. சி திஸ் இஸ் ரைட்டா? இப்போ பாருங்கள், இப்போது இது ஐஏ ஜே கே. எப்படி ஃபோல்டு பண்ண போகிறேன்? நான் ஜே கிராஸ் ஐ இப்படி ஃபோல்டு பண்ண போகிறேன். இப்படி, ரைட்டா? இதே மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ண போகிறேன். ஸோ அப்படி நான் இப்படி ஃபோல்டு பண்ணும்போது தம்போட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கீழே நோக்கி இருக்கும். இது கேவா? கேவுக்கு அப்படியே ஆப்போசிட் கீழ் பக்கமாக இருக்கும். இசட் ஆக்சிஸ் அப்படியே ஆப்போசிட் கீழே இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு 3 டைமென்ஷனாக சொல்கிறேன், இப்படி இருக்கா? ஸோ ஜே கிராஸ் ஐ இப்படி ஃபோல்டு பண்ணால் தம்போட டைரக்ஷன் கீழே இருக்குது. எக்ஸாக்டாக இசட் ஆக்சிஸுக்கு அப்படியே கீழே இருக்குது. மைனஸ் இசட் ஆக்சிஸில் இருக்குது. இசட் ஆக்சிஸு மைனஸ் இசட் ஆக்சிஸ்னால் என்ன சொல்லுவோம் நம்ம? அங்கே இருக்கிற யூனிட் வெக்டார் மைனஸ் கே கேப் இங்கே. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன எழுதலாமா? அடுத்தது அஞ்சாவது கே கிராஸ் ஜே. கேவியும் ஜேவியும் பண்ணுறேன், ரைட்டா? ஸோ எப்படி எழுதலாம் பாருங்கள், கேவும் ஜேவும் சி ஐஏ ஜே கே. கேவும் ஜேயும் பண்ண போகிறேன். இப்படி ஃபோல்டு பண்ண போகிறேன். இப்படி ஃபோல்டு பண்ணால் வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் தம்பு? இதுனா இது எக்ஸ் ஆக்சிஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கா? மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னா என்ன வரும்? இங்கே யூனிட் வெக்டர் ஐ, இங்கே மைனஸ் ஐ. அப்படின்னா மைனஸ் ஐ கேப். கரெக்டா? அடுத்தது ஆறாவது ஐ கிராஸ் கே. என்ன யூனிட் வெக்டார் வரப்போகுது? ஐ கிராஸ் கே. எப்படி அதெல்லாம் ஐ கிராஸ் கே? ஐஏ, இது ஐஏ, இது கே, ரைட்டா? சாரி, ஐ இது ஜே, இது கே. ஸோ ஐ கிராஸ் கே அப்படின்னா அர்த்தம், இந்த பாருங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணலாம். இந்த பாரு இப்படி ஃபோல்டு பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபோல்டு ஐ கிராஸு கே. இப்படி ஃபோல்டு பண்ணால் என்னோடய தம்பு டைரெக்ஷன் எப்படி இருக்குது? ஒய் ஆக்சிஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். அப்படின்னா மைனஸ் ஜே கேப். அவ்வளோதான்ப்பா. இதுதான் நம்ம பார்த்த கான்செப்ட். கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் இந்த கான்செப்ட் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஸோ இன் அவர் ரெகுலர் கிளாஸ் டவுட்டை ஐ வில் clearly explain if you have any doubt means this topic. Understood? Right? So next பார்த்தீங்கன்னா
I am going to write 8th point. Another 8th point. In terms of component, the vector product of two vectors A cross B அப்படி இருந்துச்சுன்னா, so A cross B காம்போனண்ட்டாக இருந்துச்சுன்னா இதை ஒரு டிட்டர்மினன்ட்ஸில் ஏதோ நம்ம I vector I cap J cap K cap AX AY AZ BX BY BZ இப்படி இருக்குது. இது எப்படி மேக்ஸில் பண்ணியிருப்போம் நம்ம டிட்டர்மினன்ட்ஸாக பண்ணலாமா? ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் ஐ கேப்னு எழுத போகிறேன். ஐ கேப்னா இதுவும் மறந்துடணும். எது இந்த அப்படியே இது மறந்துச்சுன்னா இப்போ இது 2 தானே இருக்குது. ஸோ ஏஒய் பிஇசட்டு மைனஸ் ஆஃப் ஏஇசட் பிஒய் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஏஒய் பிஇசட்டு மைனஸ் ஆஃப் ஏஇசட்டு பிஒய் இது எதுக்கு? ஐக்கு. அடுத்தது ப்ளஸ்ஸு ஜே கேப். ஜே கேப்னா இது நடுவில் இருக்கிற டி, அந்த டி மாதிரி மறந்துடணும். ஏஎக்ஸு பிஇசட்டு மைனஸ் ஆஃப் ஏஇசட்டு பிஎக்ஸ் எழுதலாமா? ஸோ என்ன வரும்? ஏஇசட்டு பிஎக்ஸு மைனஸ் ஆஃப் ஏஇசட்டு இது போயிடுச்சுன்னா ஏஇசட்டு பிஎக்ஸ். ஓகே, அடுத்தது ப்ளஸ்ஸு கே கேப் இதை மறந்துடணும். ஏஎக்ஸு பிஒய் மைனஸ் ஆஃப் ஏஒய்ஏ பிஎக்ஸ். இப்போ தான் மேட்ரிக்ஸில் போடுவோம் இதை, ரைட்டா? இது மறக்கூடாது இந்த பாயிண்ட். ஓகே, ப்ராப்ளம் போடும்போது இது புரியும் இந்த கான்செப்ட் எப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஐ திங்க். ஸோ 9th பாயிண்ட். If two vectors A and B form adjacent side in a parallelogram, then magnitude of A vector cross B vector will area of parallelogram. அப்படின்னா எப்படி சொல்லலாம் பாருங்க. ஒரு வெக்டார் இருக்கு. See, this is இது A வெக்டார், ரைட்டா? இது B வெக்டார், மேக்கிங் an angle theta. இது ஒரு அட்ஜசன்ட் சைட் ஆஃப் பேரலோகிராமாக இருந்துச்சுன்னா, ரைட்டா? அப்படின்னா இது ரெண்டுத்தோட மேக்னிடியூடு என்னவா இருக்கும்? ஏரியா ஆஃப் பேரலோகிராமாக இருக்கும். புரியுதா என்ன கான்செப்டுன்னு? 2 வெக்டார் இருக்குது, ஏ வெக்டார் பி வெக்டார். இது ரெண்டும் அட்ஜசன்ட் சைட் ஆஃப் ஒரு பேரலோகிராம் இருந்துச்சுன்னா இதோட மேக்னிடியூட் என்னன்னு சொல்லணும் நம்ம? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் சொல்லுவோம் இல்லையா? இந்த வேல்யூ வந்து இந்த பேரலோகிராமோட ஏரியாவாக இருக்கும், ரைட்டா? எது ஏரியா ஆஃப் பேரலோகிராம் உங்களுக்கு தெரிஞ்சது இதில் பார்த்தீங்கன்னா புரியுமே. இதுதான் ஏரியா ஆஃப் பேரலோகிராம். இந்த ஏரியா இந்த கம்ப்ளீட் ஏரியாவாக இருக்கும், ரைட்டா? அப்படின்னா எப்படி ஆகலாம் ஈக்குவேஷனு? therefore ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் தீட்டா இப்படின்னு சொல்லுவோம் நம்ம, கரெக்டாப்பா? இது 9th பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு 10th பாயிண்ட் எழுதலாமா? Since we can divide a parallelogram into two equal triangles divide பண்ணும்போது the area of triangle with a vector and b vector அவரோட சைட்ஸ் என்னவா இருக்கும்? ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு இருக்கும், ரைட்டா? ஸோ எப்படின்னா சப்போஸ் இப்படி இருக்கு, இது ஏ வெக்டார், ரைட்டா? இந்த சைடு பி வெக்டார். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா, ரைட்டா? சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டா, இதை பாதி அப்படியே அப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டா இது எப்படி இருக்கும்? இது வரைக்கும் முழுசாக மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாராக பாதினா என்ன இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கும், ரைட்டா? இதான் வந்து 10th பாயிண்ட். புரியுதாப்பா என்னென்னு? ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக ஸ்லோவாக சொல்கிறதுக்கான ரீசனு இதுதான், ரைட்டா? ரைட். இப்போது இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம், ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஏன்னா அந்த உங்களுக்கு டிட்டர்மினன்ட்ஸ் வச்சு வந்ததுனால அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன இதெல்லாம் 2.9 2 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? R vector equal to 2i plus 3j plus 5k. அடுத்தது F vector equal to என்ன கொடுத்துருக்காங்க? 3i minus 2j plus 4k. Find the resultant vector. Resultant vector tau. இது ஒரு ஃபார்முலா. அது tau-னா R vector cross F vector, cross product of vectors. இல்லை நம்ம பார்ப்போம் என்னென்னு. இப்போ டவு கண்டுபிடிக்கலாமா? டவு டார்க்குன்னு பேர் இருக்குது. டார்க்குன்னு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? டார்க் தான் டவு. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு R vector cross F vector equal to determinants எழுதலாமா? Determinants. What is the determinants? I, A, J, K. 2, 3. இங்கே என்ன இருக்குது? 5. இங்கே 3 minus 2 4. கரெக்டா? இப்போ பாருங்கள். இப்போ I வச்சுட்டு இது அப்படியே மறந்துட வேண்டியது தான். இங்கே பாருங்கள். 4 3 சார் 12 minus 5 2 சார் 10 ப்ளஸ் அடுத்த என்ன வரும்? ஜேனா டி மாதிரி மறந்துடணும். 4 2 சார் 6 மைனஸ் 15 3 சார் 5 3 சார் 15 ப்ளஸ் கே. இதை மறந்துட வேண்டியது தான் இந்த ஆஃப். இப்போ மைனஸ் 2 2 சார் 4 மைனஸ் 3 3 சார் 9. இப்போ நம்ம வேல்யூவை என்ன வரும் பாருங்கள். 12ல் 10 போயிடுச்சுன்னா 2. அப்போ என்ன? 2i. 15ல் 6 போயிடுச்சுன்னா என்ன வரும்? தப்பாயிட்டணும். ஜேனா இதான் 12 15. ஓகே. ஸோ லிட்டில் கன்ஃபியூஷன். இதில் எத்தனை வரும்? 15 ஐ 3 15 8. ஓகேவா? ப்ளஸ் 15ல் 8 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 7j. இங்கே 9 ப்ளஸ் 4 அப்போ என்னது? மைனஸ் 13k. இது சாதா மேக்ஸு. டவுவை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, சிம்பிள் மேக்ஸு. கொஞ்சம் ட்ரை டு கோ த்ரூ இட். ஓகே, இந்த கான்செப்டை ஒரு 2 to 3 டைம்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா come to assignment part. Right. What is assignment? Explain properties of vector product or cross product of two vectors. Second example 2.9. Okay, so please இந்த ரெண்டு கான்செப்டையும் ஒரு 2 to 3 டைம்ஸ் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன் ஆல்சோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.